ஆமேன். பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலே உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. ஹalleluya. ஒவ்வொரு நன்மையிலும் என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். கடந்த மாதத்தில் நினைக்கிறேன், ஜாஷ்வா ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அங்கே உட்காந்துருக்கும் பொழுது எனக்கு நினைவு வந்தது. ஏம்மா ஃபஸ்ட்டெல்லாம் நான் உட்காந்துருக்கும் போது சுகர் பேஷண்ட் மாதிரி ஒரு 4 டைமாவது என்ன பண்ணிடுவேன்னா வெளியில் எந்திரிச்சு போயிடுவேன். ஆனால் ஆண்டவர் பார்த்து அதுக்கப்புறமா அந்த பாஸ்டமாக அறிவித்ததுக்கப்புறமா ஜெபிக்க நாங்கள் ஆரம்பித்தோம். பிள்ளைங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கி கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க தேவனுடைய சமூகத்தில்னு சொல்லும் போது அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம். அதை கடைப்பிடிக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா, உன்னை எங்கே உட்கார வச்சா நீ எந்திரிக்க மாட்டேயோ அங்கே உட்கார வச்சுட்டாரு. பார்த்தீங்கன்னா அந்த ராபோஜனெல்லாம் இருக்கும் பொழுது எங்கேயுமே அவன் எந்திரிச்சு போக முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உட்கார வச்சிருக்க. ஹalleluya. உண்மையிலே உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் பிரயாசம் எடுத்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சியை கூட கேட்க போகிறோம். எப்சி அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து போன கன்வென்ஷனில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 30 நாள் இல்லாட்டி வந்து ஒரு மாதம் வந்து நம்ம ஜெபிப்போம்ல. அப்போது நான் போன கன்வென்ஷனில் வந்து நான் ஜெபிக்கலை. என்னால் ஜெபிக்கவும் முடியலை. இங்கே சர்ச்சுக்கு வந்து டெய்லியும் என்னால் ஜெபிக்க முடியலை. அப்போ போன கன்வென்ஷனில் வந்து எனக்கு ரொம்ப அது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் நான் வந்து இப்படி இருக்கேன், நான் ரொம்ப பின்மாற்றம் அடைஞ்சிட்டேனோ அப்படின்ட்டு ரொம்ப இப்படி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது நான் இந்த கன்வென்ஷனில் வந்து கண்டிப்பாக இசப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் டெய்லி நான் வரணும் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஜெபிக்கும் போது உண்மையாகவே ஏசப்பா வந்து என்கிட்ட நிறையா வார்த்தை வந்து பேசினாங்க. நிறைய கேள்விகள் வந்து எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விக்கும் ஏசப்பா அந்த கன்வென்ஷனில் வந்து பதில் கொடுத்தாங்க. முக்கியமாக வந்து எனக்கு வந்து கரெக்டாக அந்த கன்வென்ஷன் ஆரம்பிக்க அந்த ஒரு வாரத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. நான் வேலை செய்கிற அந்த இடத்துல கூட என் கூட வேலை பார்க்குற அக்கா வச்சு எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் அப்போ கூட யோசித்தேன், ஏன்னா அங்கே இருக்கிற சார்கள் எல்லாமே வந்து அந்த அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த இடத்துல யாரும் இல்லை. நான் ஒன்று தான் ஏசப்பா கிட்ட இங்கே சர்ச்சில் வந்து நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நீர் பெரியவர், அந்த உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நீங்கள் பெரியவர் ஏசப்பா, நீங்கள் எனக்காக வாதாடுங்க, நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோதான் நான் சொன்னேன். நீங்கள் பெரியவர் ஏசப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நீர் பெரியவர் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெபம் பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து கரெக்டாக அப்போ சார் கேட்டாங்க என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் சொன்னேன். ஏன்னா நான் எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் வளருவேன், ரொம்ப வளருவேன். நான் வந்து ஏசப்பா கிட்ட ஒன்று தான் ப்ரேயர் பண்ணேன், நான் வந்து கரெக்டாக சொல்லணும் ஏசப்பா, அந்த இடத்துல நான் உளறிடக்கூடாது, எனக்கு என்ன நடந்துச்சோ நான் அதை கரெக்டாக நான் சொல்லணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்னேன். அப்போது வந்து அந்த சார் சொன்னாங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து எப்போவுமே அந்த அக்காவுக்கு தான். ஆனால் அந்த டைமு அவங்க அப்படியே மாற்றினாங்க. என் பக்கம் வந்து நியாயத்தை அவங்க கண்டுபிடிச்சி அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க. அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது ஏசப்பா நம்மளோட ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கன்வென்ஷனில் அவ்வளோ போராட்டங்கள். உண்மையாக எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு தெரில. ஆனால் ஏசப்பா என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் வந்து இந்த ப்ரேயரில் அவ்வளோ பிரச்சனை தடைகள் வருது அப்படின்ட்டு நான் நினச்சேன். அதுக்கடுத்து இந்த கன்வென்ஷன் இந்த மீட்டிங்கில் கூட எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து என்ன அப்படின்னா, ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நிறையா புறக்கணிப்பு தான், எல்லா இடத்துலையும் எனக்கு புறக்கணிப்பு தான். ஆனால் ஏசப்பா வந்து என்னை பெயர் சொல்லி அழைச்சி என்னை இது வரைக்கும் வந்து ஏசப்பா நடத்துனாங்க. நான் எப்போ வந்து என் கஷ்டத்தை ஷேர் பண்ணுற ஒரே இடம் வந்து ஏசப்பா மட்டும்தான், அவரோட சமூகம் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த ஆசையெல்லாம் எனக்கு வந்து விட்டு போச்சு. ஒன்று தான், ஏசப்பாக்காக நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்கள் பேசினா போதும் ஏசப்பா, எனக்கு வந்து அந்த பணம் பற்றி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நீங்கள் அழைப்பு வச்சுருக்கீங்களா இல்லையா. நான் அந்த ப்ரேயரில் கூட அந்த டெய்லி வந்து இங்கே ஜெபிக்கிற ஜெபத்தில் கூட நான் அதே தான் நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன். அப்போது
அந்த ஜெபிக்கும் போது கூட அந்த 2 நாள் கன்வென்ஷனில் உண்மையாக என்னால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெசன்ஸு என்னால் அது தாங்கவே முடியல. ஆனால் எனக்கு ஒன்று தான், எந்தெந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ, எந்தெந்த இடத்துல நான் நிந்தனைகளை அனுபவிச்சனோ, அந்த எல்லா இடத்துலையும் யார் இருந்தாங்க அப்படின்னா ஏசப்பா மட்டும்தான். நான் ஒன்று தான் ப்ரேயர் பண்ணுவேன், அந்த தனிமையாக இருக்க இடத்துல ஏசப்பா இந்த இடத்துல என் அம்மா இல்லை, என் அப்பா இல்லை, நீங்கள் மட்டும்தான் என் கூட இருக்கீங்க, நீங்கள் தான் எனக்காக யுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு அவ்வளோதான் விட்டுருவேன். அதே மாதிரி தான் இந்த கன்வென்ஷனில் கூட ஏசப்பா நிறைய வார்த்தைகள் கொண்டு பேசினாங்க. அதில் வந்து சொல்லும் போது அவங்க உனக்கு வந்து அழைப்பை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தை உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் ஏசப்பா, உங்களுக்காக நான் வந்து என்னோடய கடைசி மூச்சு வரைக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் வாழணும் அப்படின்னு தான். ஏன்னா உலக மனுஷங்க வந்து நம்மளை நேசிக்கலாலும் பரவாயில்ல, அவர் என்ன நேசிச்சிருக்காங்க. அந்த ஒரு இதுக்காக அவருக்காக நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக நான் ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கன்வென்ஷனில் 2 நாள்லையுமே உண்மையாக ஏசப்பா நிறைய வார்த்தைகளை கொண்டு பேசினாங்க. நான் என்னென்ன கேள்விகள் கேட்டனோ எல்லாத்துக்கும் ஏசப்பா பதில் கொடுத்தாங்க. அதுக்காக நான் ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஐ மீன் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வாலிப நாட்களில் நிறைய வந்து சோதனைகள் வந்துச்சு. ஆனால் நிறைய காரியங்கள் ஏசப்பா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீ இப்படி நடக்கணும், நீ அப்படி நடக்கணும்னு. நான் ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு நான் வரும்போது கூட நிறையா கேள்விகள், நிறைய கோபம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து சுற்றி எல்லாமே வந்து ரொம்ப பிரச்சனையோடு அப்படி இந்த சர்ச்சுக்கு நான் வந்தேன். அப்போது நான் யோசிக்கும் போது, ஏசப்பா என்ன ஏசப்பா, எங்களுக்குன்னு ஒரு நிரந்தரம் கிடையாதா, எங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான சர்ச்சு கிடையாதா அப்படின்னு நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இங்கே வந்தபோது எனக்கு ஸ்டார்டிங்கில் உண்மையாக பிடிக்கல. ஆனால் அதுக்கடுத்து ஏசப்பா ஒவ்வொன்றா பேசினாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆராதனையிலையும் இந்த வாரம் நான் பாவம் செஞ்சேன்னா அந்த பாவத்தை வந்து ஏசப்பா உணர்த்த ஆரம்பித்தாங்க என்கிட்ட. அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, என்கிட்ட நீங்கள் வந்து நல்லபடியாக பேசுகிறத விட என்கிட்ட நீங்கள் கண்டித்து பேசணும் ஏசப்பா, என்னை கண்டிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் வந்து அதை எப்பயுமே என்னென்னா, எனக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து நீங்கள் என்னை கண்டித்து பேசலை அப்படின்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். எனக்கு அந்த வார்த்தை வந்து என் உள்ளத்தை வந்து தொடணும். நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வாரம் நான் ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த சபையில் வந்து உண்மையாக வாரம் நான் இந்த வாரத்தில் என்ன தப்பு பண்ணுறேனோ எல்லாத்தையும் ஏசப்பா வந்து சொல்லிடுவாங்க. அந்த இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு வார்த்தை தான் முக்கியம். ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாங்க, நான் தப்பு செஞ்சால் என்னை கண்டிக்கிறாங்க, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னது. ஐ மீன் உண்மையாக தப்பு செஞ்சால் கண்டிக்கிறது உண்மையாக அதுதான் நல்ல ஒரு அப்பாவுக்கு ஒரு அடையாளம். நம்ம உலக பிரமாணமான தாய் தகப்பனும் கூட தப்பு செஞ்சால் கண்டிக்க தான் செய்வாங்க. அதே போல தான் நம்மளோட சபை என்பது தப்பு செய்தால் கண்டிக்க தான் செய்வாங்க அப்படின்ட்டு ஏசப்பா நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் நடத்துனாங்க, இனிமேலும் அவர் நடத்த போகிறாங்க. ஐ மீன் அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.